நாட்டில் வெள்ளை கருப்பு என்ற நிறவேதம் அழிந்து எல்லோரும் ஒரே இனத்து மக்கள், எல்லோருக்கும் அந்த நாடு சொந்தம் என்கிற மனப்பான்மை எல்லோர் மனதிலும் ஏற்படணும். அதுதான் வழி. நமது தனித்தன்மையை நாம் மறக்க மறுத்தால் மறுத்தால் மூட்டையை கட்டிக்கொண்டு உங்கள் மூதாதையர் வந்த நாட்டுக்கே திரும்பி போய்விடணும். மிஸ்டர் தாமு, ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கோவிச்சிக்க மாட்டீங்களே? சிலரிடம் என்னால் கோபித்து கொள்ளவே முடியாது. அதில் நீயும் ஒருத்தி. தாராளமாக பயப்படாமல் சொல்லு. மென்மையாக முருவளித்தான் அவன். அயோக்கியனது கடைசி புகலிடம் அரசியல் என்பார்கள். அதை நீ சொல்லவில்லை, ஜான்ஸ்டைன் சொல்லியிருக்கிறார். அவர் அப்படி கருதினார். என் கருத்து வேறு. அவரை விடு. உன் கண்களுக்கு நான் அயோக்கியனாக தெரிகிறேன். அதை சொல். கேட்டுவிட்டு மெல்ல சிரித்தான். குப்பென்று முகம் சிவந்து போனாள் காவேரி. நெஞ்சு வேகமாக துடித்துக் கொள்வதை உணர்ந்தாள். இரக்க சுபாவமுள்ள ஒரு நல்ல மனிதர் நீங்கள். ஒப்புக்கொள்கிறேன். உங்களை பற்றி நான் கவலைப்படுகிறேன். உங்கள் கொள்கைகளை நீங்கள் அச்சமின்றி மேடைகளில் எடுத்து பேசுகிறீர்களாம். உங்கள் வீட்டில் அடிக்கடி வெள்ளையர், ஆப்பிரிக்கர், கலப்பு வர்க்கத்தார் எல்லோரும் கூடுகிறார்களாம். மீட்டிங்குகள் நடப்பதாக வெளியில் பேசிக்கொள்கிறார்கள். உங்களுக்கு இவைகளால் ஆபத்து ஏற்பட்டால் என்று எனக்கு அச்சமாக இருக்கு. ஆபத்தை நினைத்து பயந்தால் அரசியலில் இறங்கக்கூடாது. பேசாது ஒரு டீ கடை வைத்து அதில் வரும் லாபத்திலே அமைதியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டும், இல்லையா? மேலே விவாதிப்பதற்குள் வீடு வந்துவிடவே அவள் நன்றி தெரிவித்து விடைபெற்று கொண்டாள். அவனுடன் சிறிது நேரம் பேசியது மனதிற்கு அமைதியையும் திருப்தியையும் அளித்திருப்பதை உணர்ந்தாள். அதற்கு பின் அவள் ஒரு வார காலம் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டாள். 3 தினங்களுக்கு பின்னர் சௌந்தரியின் உடல்நிலை அபாய கட்டத்தை தாண்டி விட்டிருந்ததால் அவளை ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றி விட்டிருந்தனர். அப்போது அவள் நாள் முழுவதும் அண்ணியுடன் கூடவே இருந்து கவனித்து கொள்ள முடிந்தது. இடையே 2 முறை காலையும் மாலையும் வீட்டிற்கு போய் உடை மாற்றி கொண்டு சாப்பிட்டு வரச் செல்ல நேர்ந்தது. அப்பொழுதெல்லாம் மிகவும் துணிவுடன் தாமோதரனுக்கு ஃபோன் செய்து அவனது உதவியுடன் அவன் காரில் போய் வந்து கொண்டிருந்தாள். அந்த உதவி சௌந்தரி ஆஸ்பத்திரியில் இருந்த 6 வாரங்கள் தொடர்ந்து அவளுக்கு கிடைத்தது. அவளும் மகிழ்ச்சியுடன் ஆவலுடன் அதை ஏற்றுக்கொண்டாள். தாமோதரன் சொல்லும் அரசியல் சங்கதிகளை கவனமாக கேட்டு ஆச்சரியப்பட்டாள். அவன் சொன்ன ஜோக்குகளுக்கு குலுங்க சிரித்தாள். அவன் வாங்கி தந்த ஐஸ்கிரீம் கோன்களை ஆர்வத்துடன் குழந்தையைப் போல் நாவினால் நக்கி சுவைத்துவிட்டு கடைக்கண்ணால் தன்னை அவன் கவனிப்பதை உணர்ந்து முகம் சிவக்க, ஐஸ்கிரீமை பின்ன எப்படி சாப்பிடுவதாம்? கடித்தா விழுங்க முடியும் என்று செல்லமாக சினுங்கினாள். அவனது அருகாமை, அவன் பேச்சு, அவன் காட்டிய அன்பு, அவன் உதவிகள் எல்லாமே அவளுக்கு இனித்தன. அவனை அவளுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. அன்று காலை அண்ணி சௌந்தரி ஓரளவுக்கு உடல்நிலை குணமாகி வீட்டுக்கு வந்திருந்தாள். அந்த மகிழ்ச்சியை கொண்டாட தாமோதரன் அழைப்பை மறுக்க முடியாது காவேரி அவனுடன் ஒரு சினிமாவுக்கு போயிருந்தாள். இரவு 10 மணி அளவில் வீட்டுக்குள்ளே வந்து நின்ற தங்கையை முன்னறையில் கூண்டு புலி போல உலாவிக் கொண்டிருந்த அண்ணன் கோபத்துடன் வெறித்தான். அப்படியே நில்லு, உன்கிட்ட பேசணும். எத்தனை நாளா அவனோட உனக்கு இந்த சிநேகிதம்? ஆத்திரத்துடன் கத்தினான் லோகேந்திரன். திடுக்கிட்டு போன காவேரிக்கு சற்றென்று பேச இயலவில்லை. முகத்தை கடுத்து கொண்டு நின்ற யசோதாவை பார்க்க கூசினாள். ஆஸ்பத்திரிக்கு போய் வர கார் கொடுத்து உதவினார், அது தப்பா? குமுறினாள் மெல்லிய குரலில். தெரிஞ்சிருந்தும் தப்பான்னு கேட்கிறியே, உனக்கு எத்தனை திமிர்? அவனது அரசியல் கொள்கை நமக்கு ஒத்து வராதுன்னு அவனுக்கு பெண் கொடுக்க அண்ணா மறுத்ததை இத்தனை சீக்கிரத்தில் நீ மறந்துட்டியா? அவன் சிநேகித்தால உன் வேலைக்கு ஆபத்து, உன்னால எங்களுக்கு ஆபத்து. நாளைக்கு ஒரு சிஐடி நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்பான். வேண்டாம்னு ஒதுக்கினவனோட ஊர் சுற்றிக்கிட்டு எங்க மானத்தை விலை பேசுறியே? உனக்கு எத்தனை ஆணவம்? சொல்லிக்கொண்டே கையை ஓங்கியபடி தங்கையை நெருங்கினான். அண்ணா, டோன்ட் பி ஸ்டூபிட் என்று கூறியபடி அவள் பின்னால் நகரும் முன் பளீர் என்று ஒரு அறை கன்னத்தில் விழவே காவேரி அவமானமும் கோபமும் வேதனையும் தாளாது அண்ணீ என்று அலறிவிட்டாள். படுக்கையிலிருந்து எழுந்து தள்ளாடிபடி வெளியே வந்த சௌந்தரியின் முகம் வெளுப்படைந்து போனது. அவளது கால்கள் தடுமாறின. லோகேந்திரா, என்ன காரியம் செஞ்ச? தோளுக்கு உசந்து வளர்ந்து விட்ட பெண்ணை கை தொட்டு அடிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மெல்லிய குரலில் கேட்டாள். யார் தரணும்? வீட்டுக்கு எஜமான் அவர். அவருக்கு எதிராக நடந்தா? சீறிக்கொண்டு குறுக்கிட்டாள் யசோதா. நான் உசுரோடு இருக்கிறவரை யாரும் விரலால் கூட காவிரியை தொடக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. பேச்சு தடுமாற கண்கள் மேலே சொருக மயக்கமாகி தடால் என்று சௌந்தரி தரை மீது விழுந்தாள்.
முன்னிருட்டையும் குளிரையும் பொருட்படுத்தாது வைத்தியநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அர்ச்சகர் பூஜையை முடித்ததும் உறவினர்கள் அனைவரும் ஒரு பக்கமும் ஊரார் ஒரு பக்கமுமாக தரையில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளங்கள் மீது உட்கார்ந்து கொண்டனர். சில வயதான ஆண்களும் பெண்களும் தரையில் அமர சங்கடப்பட்டு கொண்டு சுவர் ஓரமாக கிடந்த பெஞ்சுகளில் உட்கார்ந்திருந்தனர். தூண் மீது சாய்ந்தபடி அமர்ந்திருந்த காவேரி இன்னமும் அந்த அதிர்ச்சியிலிருந்து பூராவும் விடுபடவில்லை. எதிலும் ஒன்றிக்கொள்ள முடியாது ஒடுங்கி போன உணர்வுடன் பொம்மை போல அசையாது அமர்ந்திருந்தாள். பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனை பற்று நான் பற்றிலேன் கண்டாய் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக வென்றருள் புரியாயே. வெள்ளை புடவையும் பச்சை ரவிக்கையுமான சீருடையில் முன் வரிசையில் உட்கார்ந்திருந்த மாதர் சங்கத்து பெண்கள் துக்க காரியங்களின் போது வாசிக்கும் திருவாசகத்திலிருந்து வாழாப்பத்து என்பதை உரத்த குரலில் பக்கவாத்தியங்களுடன் பாடினர். துயரத்துடன் ஒலித்த அவர்களின் கூட்டுக்குரல் மனதில் புதைந்து கிடந்த வேதனையை கிளறிவிட முதலாக 10 தினங்களுக்கு பின்னர்தான் காவேரியின் கண்களில் நீர் புரண்டது. தாய்க்கு சமமான அன்புமிக்க அண்ணி சௌந்தரி மறைந்த 11வது நாள் மாலை இறந்தவளுக்கு மோட்ச விளக்கு ஏற்றி வழிபட வந்திருந்தாள் அவள். சௌந்தரி தன் விருப்பத்தை முன்னதாகவே பலமுறை லோகேந்திரனிடமும் காவேரியிடமும் தெரிவித்திருந்தாள். இல்லாவிடில் வழக்கம் போல தமிழர்கள் இல்லத்திலே இறந்தவர்களுக்கு நடத்தும் சடங்குகளை விட்டு கொடுக்காது லோகேந்திரன் தடபுடலாக நடத்தியிருப்பான். உயிரோடு இருக்கும்போது அன்பும் ஆதரவுமாக இல்லாவிடனும் ஊர் மெச்ச தன் ஓரகத்தை இறந்த 11வது நாள் கருமாதி என்ற சடங்கை தோட்டத்திலே பெரிய பந்தல் போட்டு ஊரை கூட்டி செத்தவளுக்கு படையல் போட்டு ஊராருக்கு விருந்து படைத்து அமர்க்கலப்படுத்தி இருப்பாள் யசோதா. வயிறார சாப்பிட்டு விட்டு, என்னம்மா சாவை எடுத்தாங்க, வாட் எ கிராண்ட் ஃபியூனரல், என்னம்மா கருமாதி செய்தாங்க என்று யசோதாவின் புகழை அடிக்குரலில் கிசுகிசுத்து விட்டு போயிருப்பார்கள் வந்தவர்கள். ஆனால் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திற்கு இடம் வைக்காது சௌந்தரி தன் இறுதி ஆசையை மைத்துனனிடம் உறுதிப்படுத்திவிட்டு போயிருந்தாள். பிரார்த்தனை பாடல்கள் முடிந்ததும் மாதர் சங்க தலைவியும் ஊரில் உள்ள சில பிரமுகர்களும் மறைந்து போன சௌந்தரியின் குண விசேஷங்களை கூறி மக்கள் சார்பில் அவளது குடும்பத்திற்கு அனுதாபம் தெரிவித்து அவள் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று பிரார்த்தித்தனர். பின்னர் அர்ச்சகர் தீபாரணனை துவக்கினார். தூபக்கவசத்தின் மீது ஹோ என்று எரிந்த கற்பூர ஜோதி மீது உறவினர்கள் வரிசையில் வந்து கற்பூர துண்டுகளை போட்டு வணங்கினர். மன்னிப்பு பிரார்த்தனையுடன் கூட்டம் வெளியே வரத் தொடங்கியது. அவர்கள் சிரம பரிகாரம் செய்து கொள்ள வெளியே அண்டாக்களில் சூடான பால் பாதம் சாறை பருப்புகள் மிதக்க ஏலக்காய் வாசனையில் தயாராக காத்திருந்தது. வாசலில் நின்ற உறவினர் பெண்கள் காகித டம்ளரில் பாலை நிறைத்து பரபரப்புடன் விநியோகிக்க துவங்கினர். சில்லென்று குளிருக்கு இதமாக நல்ல சூடான பால் பாடினவர்கள் தொண்டைக்கு இதமாகவும் வம்பு பேச துடித்தவர்களின் உணர்வுகளுக்கு தூண்டுகோலாகவும் இருந்தது. ஓரமாக வந்து நின்று கொண்ட 2 பெண்கள் சற்று உரத்த குரலில் கிசுகிசுத்தது காவேரியின் காதுகளில் கணீர் என்று கேட்டது. ஆமாம், இந்த பொண்ணு காவேரி அன்னைக்கு அப்படி என்ன கல்லு பிள்ளையாராட்டம் கொஞ்சம் கூட கலங்காம உட்கார்ந்திருந்தா? தாயை போல வளர்த்த அவளுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலையே, ரொம்ப நெட்டு பிடிச்ச பொண்ணு, கல்லு மனசு. கீழ் உதட்டை கடித்து கொண்டாள் காவேரி. அவளை பற்றிய விமரிசனம் நெஞ்சை சுட்டது. வீட்டில் அன்று நடந்த குழப்பத்தில் மயங்கி விழுந்த அண்ணி சௌந்தரி அதற்கு பின் திரும்ப கண்களை விழித்து பார்க்கவே இல்லை. லோகேந்திரன் பயந்து போய் உடனடியாக குடும்ப வைத்தியருக்கு ஃபோன் செய்தான். இரவில் அந்த வேளையிலும் வெளியே வீசிய குளிரையும் பொருட்படுத்தாது லேசாக ஆரம்பித்த மழையில் இரவு உடை மீது கம்பளி கோட்டை போர்த்தி கொண்டு 10 நிமிடங்களில் அவர்களது குடும்ப வைத்தியர் டாக்டர் ஸ்மித் வந்துவிட்டார். ஆனால் பலன், படுக்கை மீது கிடத்தப்பட்டிருந்தவளை பரிசோதித்துவிட்டு காவேரியின் கையை பிடித்து ஆதரவுடன் அழுத்தினார் டாக்டர். ஐ எம் சாரி, இவங்க இறந்து போய் அரை மணிக்கு மேலாகுதே, மாரடைப்பால் இறந்து விட்டாள் என்று உடனடியாக சான்றிதழ் எழுதி தந்து விடுகிறேன், தைரியமா இருமா. முதுகை தட்டி கொடுத்துவிட்டு அந்த கிழவர் வெளியேறிவிட்டார். அண்ணி என்று ஒரே ஒரு தடவை அடி வயிற்றிலிருந்து வந்த அலறலுக்கு பின் அவள் அழவில்லை. தலைக்குள் ஏதோ ஒன்று வெடித்து அந்த வேதனையின் தீவிரத்தில் உணர்வுகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டது போன்றதொரு அதிர்ச்சியில் அவள் மரக்கட்டையாகி போனாள். பின்னர் காரியங்கள் விரைவாக நடந்தன. இரவு முழுவதும் அந்த படுக்கை அருகே பிரமை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். மறுநாள் காலை உடலை குளிப்பாட்டி புதிய புடவையொன்றில் பட்டையாக திருநீற்று கீற்றுடன் பிரேத பெட்டிக்குள் அடக்கமாக்கி விட்டிருந்தனர்.
உறவினர் பெண்கள் முன்னறையில் எல்லோர் பார்வைக்கும் வைக்கப்பட்டிருந்த பெட்டியின் தலைமாட்டில் நெருங்கிய பந்து என்ற தகுதியில் நாற்காலி ஒன்றில் அவள் உட்கார்ந்திருந்தாள். கத்தையாக புகைந்த ஊதுவத்தியின் மனம் வீடு முழுவதையும் கப்பிக்கொண்டிருந்தது. அது என் பிறந்த வீட்டிலிருந்து நான் கொண்டு வந்த காமாட்சி விளக்கு. அண்ணியோட குத்து விளக்கை ஏற்றி தலைமாட்டுக்கிட்ட வையுங்கோ என்று யசோதா உத்தரவிட்டது காதில் கேட்டது. அப்பொழுதும் அவள் திரும்பி பார்க்கவில்லை. அன்று நடந்த குழப்பத்தின் அதிர்ச்சி அண்ணி தாங்க முடியாது மீண்டும் மாரடைப்பு வந்து இறந்து போய்விட்டாள். அவள் மரணத்திற்கு தான் காரணம் என்ற குற்ற உணர்வு நெஞ்சை குடைய அழ முடியாது பெரும் வேதனையில் உணர்வுகள் உடைந்து போய் அவள் உட்கார்ந்திருந்தாள். அதை பற்றி இப்பொழுது விமர்சனம். இவர்களுக்கு வேலை கிடையாது. யார் வீட்டிலாவது ஏதாவது நடந்துவிட்டால் போதும். பெரும் வாய் மெல்கிறவனுக்கு அவள் கிடைத்தது போல. மரணம், விபத்து என்று அவர்கள் கவனத்தை கவர இன்னும் வேறு ஒரு திடுக்கிடும் செய்தி கிட்டும் வரை சௌந்தரியின் வீட்டு சங்கதி அவர்கள் வாயில் அகப்பட்டு அறைபடும் என்பது நிச்சயம். இந்தியா, அதுவும் தமிழர் சமுதாயம் ஒரு சிறு வட்டத்திற்குள் அடங்கி போனதால் எந்த ஒரு செய்தியும் உலகமகா செய்தி போன்ற விளம்பரத்தை பெற்றுவிடுகின்றது. வாய் அழுக்காது வம்பு பேசுவதைத் தவிர வேறு பொழுதுபோக்குகள் அதிகம் ஏதும் இல்லையே. தன்னுள் சினந்தபடி யாரையும் கவனிக்காது தங்கள் வீட்டு காரில் உட்கார்ந்து கொண்டாள் காவேரி. அண்ணி ஒருத்தி இருந்தபோது 1000 பேர்கள் இருந்ததை போன்று கலகலத்த வீடு இப்பொழுது வெறுமையாக சூன்யமாக தென்பட்டது. பெரிய எஜமானியை, நீ எங்கே போய்விட்ட என்று உரத்த குரலில் அழுது ஆர்ப்பரித்த லீனாவிடம் யசோதா எரிந்து விழுந்தாள். இங்கே இருக்கிற மற்றவங்கெல்லாம் நல்லபடியாக வாழணும். சும்மா இப்படி ஊளையிட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. எங்களுக்கு இல்லாத சொந்தம் உனக்கு என்ன வந்து விட்டது? வேலைகளை ஒழுங்காக கவனி என்று கத்தினாள். இப்பொழுது அவள்தான் வீட்டு எஜமானி. அவள் வைத்ததுதான் சட்டம். எல்லோரும் அவளுக்கு அடங்கி போக வேண்டும் என்ற விதத்தில் நடந்து கொண்டாள். சில தினங்களுக்கு பின் வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்பிய காவேரி திடுக்கிட்டு போனாள். சௌந்தரி அண்ணியின் அறை காலியாக இருந்தது. அவளது படுக்கை, கட்டில், மேஜை எதையும் காணவில்லை. அண்ணியோட ஜாமான்கள் எல்லாத்தையும் டர்பன் ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்பிவிட்டேன். புடவை, ரவிக்கை, கம்பளி, போர்வை இதுகளை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெல்ஃபேர் சொசைட்டிக்கு அனுப்பிவிட்டேன். இந்த அறையில் புதிய ஃபர்னிச்சர் வாங்கி போட்டு விருந்தாளிகள் தங்கும் அறையாக உபயோகிக்கப் போகிறேன். பிரமித்து போய் நின்ற காவேரி ஏளனமாக பார்த்தாள். கவலைப்படாதே, உன் அண்ணியின் பட்டு சேலைகள் 4ஐயும் அப்படியே உனக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து உன் அலமாரியில் வச்சு பூட்டிக்கோ. ஒரு மூலையில் அசட்டையாக காகிதத்தில் சுருட்டி வைத்திருந்ததை சுட்டி காட்டினாள் யசோதா. செத்தவ துணியை நான் கட்டிக்க மாட்டேன், நீ தாராளமாக எடுத்துக்கலாம் என்று கூறிவிட்டு, செத்தவளின் நகைகள் மட்டும் தேவையான்னு ஏடாகூடமாக கேட்காதே. என் கல்யாணத்தின் போது உன் பெரிய அண்ணன் வாக்கு கொடுத்தது உனக்கு தெரியாது. அண்ணி காதில் போட்டிருந்த வைரத்தோடும் கழுத்து செயினும் கை வளையும் அவர்களுக்கு பின் என்னைத்தான் சேரும்னு சொல்லியிருந்தாங்க. பொய் சின்னண்ணி, இது பெரிய பொய். அவங்க எனக்குன்னு உயிலில் எழுதி வச்சிருக்காங்க. உரத்து கத்த வேண்டும் என்றதொரு துடிப்பு ஏற்பட்டும் மௌனமாக காவேரி உதட்டை கடித்து கொண்டு நின்றாள். அதை புரிந்து கொண்டது போல் யசோதா சற்றென்று அன்று தபாலில் வந்த கடிதம் ஒன்றை அவளிடம் நீட்டினாள். அவர்களது குடும்பத்து வக்கீல் எழுதியிருந்தார். தயவு செய்து நாளை பிற்பகல் 4 மணி அளவில் என் அலுவலகத்திற்கு வரவும். இக்கதையின் தொடர்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும்.